நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 13. காலை இளவெயில் எழுவது வரை துவைதவனத்தின் எல்லையில் இருந்த தாபதம் என்னும் சிறிய குகைக்குள் தருமனும் இளையவர்களும் திரௌபதியும் தங்கியிருந்தனர். அவர்களுக்கு துணையாக வந்த 7 சௌனக வேதமானவர்கள் இரவில் துயிலாமல் காவல் காக்க வழிநடை களைப்பால் அவர்கள் ஆழ்ந்து உறங்கினர். அத்துயிலில் தருமன் அம்புபட்டு அலரும் தனித்த மான் ஒன்றை கனவு கண்டார். பீமன் பிடிகளுடன் முயங்கி நின்றிருக்கும் மதகளிற்றை, அர்ஜுனன் வானில் பறக்கும் வெண்ணாரையை, திரௌபதி குகைக்குள் எழும் சிம்ம ஒலியை, அவர்கள் அனைவரும் கேட்டது ஒற்றை ஒலியை, மலைப்பாறை பிளந்து மெல்லச் சரிந்து மண்ணை நோக்கி எழிந்த ஒலி அது. முதற் கதிர் எழக் கண்டதும் தலைமானவன் அஸ்வகன் தன்னிடையிலிருந்த சங்கை ஊத அந்த ஓங்கார ஒலி கேட்டு தருமன் எழுந்து அமர்ந்து தன் உள்ளங்கைகளை விரித்து நோக்கி ஓம் என்று உரைத்தார். பாண்டுவின் பாதங்களை நினைவில் நிறுத்தி தலை வணங்கி கிழக்கு நோக்கி எழுந்தார். தான் கண்ட கனவை நினைவு கூர்ந்தபோது அந்த மானின் நகைப்பொலியாக அது ஏன் நினைவில் எழுகிறது என வியந்தார். நீண்ட வழிநடை களைப்பை ஆழ்துயில் போக்கியிருந்தமையால் அவர் விழிகளும் ஒளி கொண்டிருந்தன. அஸ்வகன், அரசே, இன்னும் அரை நாழிகை தொலைவில் உள்ளது துவைதக்காடு, நாம் கிளம்புவோம் என்றான். தருமன் அழைப்பதற்குள்ளாகவே இளையவர் எழுந்துவிட்டனர். தோள்களை விரித்து கை தூக்கி சோம்பல் முறித்தபடி வெளியே சென்ற பீமன் இலைகளூடாக இறங்கிய பொற்கதிரிழைகளை நோக்கி முகம் மலர்ந்து நின்றான். அர்ஜுனன் அவன் அருகே சென்று நின்று தன் விரல்களை நெட்டி முறித்தான். நகுலனும் சகதேவனும் அருகே இருந்த கமுகிலிருந்து உதிர்ந்த பாளைகளை எடுத்து தேர்ச்சியுடன் தொன்னைகளாக கூட்டி முள் கொண்டு தைத்தனர். தருமன் அவர்களை அறியாது நோக்கி நின்றார். அவர்கள் காட்டு வாழ்க்கைக்கு முழுமையாக பழகிவிட்டிருந்தனர். ஒவ்வொரு நாள் காலையையும் ஒவ்வொரு வடிவில் திரை விலைக்கு காட்டும் காட்டிலேயே மானுடன் நிறைவுடன் வாழ முடியும் மூத்தவரே என்று அர்ஜுனன் ஒரு முறை சொன்னான். அடுத்த வேளை உணவுக்காக முடிவிலேயே நோக்கி அமர்ந்திருக்கும் காட்டு விலங்கு ஒவ்வொரு நாளும் பிரம்மத்தை அறிகிறது. அந்த முடிவிலேயே அஞ்சிய மானுடனால் உருவாக்கப்பட்டவை நகரமும் ஊர்களும். அரசும் படையும் கோட்டையும் கொடியும் எல்லாமே மானுட அச்சத்தின் விளைவுகள். அச்சத்தை வெல்லும் பொருட்டு மானுடன் தவிர்த்தது அறிதலையும் கூடத்தான். காட்டில் அவர்களின் முகங்கள் கொண்ட மலர்வை ஒருபோதும் வேறெங்கும் அவர்கள் அடைந்து தருமன் பார்த்ததில்லை. அரசை உறவை கொடி வழியை விட்டுவிட்டு நெடுந்தொலைவு வந்துவிட்டோம் என்பதையே அவர்கள் முற்றிலும் மறந்துவிட்டிருந்தனர். தான் ஒருவன் மட்டுமே அவற்றை நாளும் நினைவு கூர்கிறோம் என்பதை ஒரு நாள் தனிமையில் உணர்ந்த போது தருமன் கூசினார். அவ்வாறெனில் தான் மட்டுமே வெளியுடன் இருக்கிறோமா? தன்னால் மட்டுமே துறக்கவும் காணேகவும் முடியாமல் இருக்கிறதா? நகரில் இருக்கையில் எப்போதும் காட்டை எண்ணிக்கொண்டிருந்தவன் நான். இன்று நகரின் எச்சம் கொண்டிருப்பவனும் நான் மட்டுமே என தருமன் தௌமியரிடம் சொன்னார். நீங்கள் அரசர், அவர்கள் வீரர்கள். வீரம் செழிக்கும் இடமெல்லாம் அவர்களின் மண், கோல் தழைக்கும் மண் மட்டுமே உங்களுடையது என்று அவர் மறுமொழி சொன்னார். அரசே, உங்கள் கைகளால் நீங்கள் அளிக்க வேண்டிய அவை பொருட்கள் முன்னரே மண்ணில் பிறந்து விளைந்துவிட்டன. நீங்கள் கொடுக்க வேண்டிய கொடைப்பொருள் எங்கோ திரண்டு விட்டது. உங்கள் கால்கள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம், கைகள் அவற்றையே நெருங்கி கொண்டிருக்கின்றன. அவர்கள் சௌனக காடு விட்டு 12 நாட்களுக்கு முன் கிளம்பினர். சௌனக காட்டில் மழைக்காலம் முழுக்க தங்கியிருந்தனர். தருமன் முதன்மை சௌனகரிடமிருந்து அவர்களின் வேதப்பயில் முறையை கற்றார். 4 வகை சொல் வைப்புகளை கற்கும் முறைக்கு மேல் ஒலியொப்பு முறை ஒன்றை சௌனக மரபு வளர்த்தெடுத்திருந்தது. சொல்லிணைவுகளின் ஒலி ஒழுங்கை வகுத்து அதன் அடிப்படையில் வேதத்தை இசை வடிவாக ஆக்கிய அம்முறைக்கு சந்தஸ் என்று பெயரிட்டிருந்தனர் அவர்களின் முன்னோர். சந்தத்துடன் வேதம் பயில 4 திசை காடுகளிலிருந்தும் சௌனகத்திற்கு இளமானாக்கர் அவர்களின் ஆசிரியர்களால் அனுப்பப்பட்டனர். பறவை குரல்களிலிருந்தும் விலங்குகளின் நாவுகளிலிருந்தும் நீரின் ஓசைகளிலிருந்தும் காற்று முழக்கங்களிலிருந்தும் இடி குமுறல்களிலிருந்தும் அவ்வொலிகள் செவிப்புலனே சித்தமென்றான வேதப்படிவர்களால் மலர்களிலிருந்து தேனே என துளி துளியாக திரட்டப்பட்டிருந்தன. அவற்றை முறைவகுத்து இலக்கணப்படுத்தி நெறிகள் என்றாக்கியது சௌனக மரபு. காயத்ரி, பிரகதி, உஷ்ணிக், ஜகதி, திருஷ்டுப்பு, அனுஷ்டுப்பு, பங்கி என்னும் சந்தங்கள் வேதங்களுக்கு சிறகுகளாயின.
நதி நீரில் மிதந்து வரும் விதைகள் முளைத்து மர வரிசைகளாகி நதிக்கு கரை வகுப்பது போல என்று அச்செயலை காத்யாயனர் சொன்னார். கரை கொண்ட பெருக்கு விரைவு மிக்கதாகியது. அதன் கிளைகள் பெருகின. அதன் கைவழிகளினூடாக காடு தழைத்தது. சௌனக வேத நிலையில் முப்பொழுதும் சந்த வேதம் ஒலித்து கொண்டிருந்தது. அங்கே வாழ்ந்த கிளிகளும் மைனாக்களும் அந்த சந்தத்தில் குரல் எழுப்ப கற்றிருந்தமையால் கேட்கும் ஒலிகளெல்லாம் வேதமென்றாகி செவி நிறைத்தன. சௌனகம் விட்டு செல்ல விருப்பம் என்று ஒரு நாள் தருமன் சொன்னபோது காத்யாயனர் புன்னகையுடன், வேதம் சலித்து விட்டதா என்றார். இல்லை ஆசிரியரே, இங்கே நான் நாளும் பொழுதும் சித்தமுணரும் போதும் மயங்கி சின்மயமே எஞ்சும் போதும் வேதத்தில் மூழ்கி கிடக்கின்றேன். இனிமையில் பிறந்து இனிமையை உண்டு இனிமையில் திளைத்து சிறகு கொள்ளும் தேனி தேனிலிருந்து விடுபடுவதே இல்லை. தேன் கொண்டு தேன் நாடி சேர்த்து தேனில்லது மடியும். நான் இதன் மறுபக்கத்தையும் காண விழைகிறேன் என்றார். காத்யாயனர் அவரை கூர்ந்து நோக்கி, வேத மறுப்பாளர்களை காண விழைகிறீரா என்றார். ஆம் என்றார் தருமன். இதன் மறுபக்கம் என்ன என நான் கற்றாக வேண்டும். காத்யாயனர், அரசே, எங்கள் தரப்பின் எதிர்த்தரப்புகள் 2. எங்கள் தரப்பின் பெரும் பகுதியை ஏற்று எங்கள் மையத்தை மட்டும் மறுப்பவர்கள் சாந்தீபனி மற்றும் சாந்தோக்கிய மரபினர். கௌஷிதக காட்டில் அவர்களை நீங்கள் காணலாம். அயலாருக்கு அவர்களும் நாங்களும் ஒன்றே என தோன்றும். ஆனால் ஒற்றை புள்ளியிலிருந்து பிரிந்து பிரிந்து வளர்ந்து செல்பவர்கள் என்பதனால் சொல்ல சொல்ல இடைவெளி மிகுவது அவர்களுடன் தான். ஒரு நிலையிலும் நாங்கள் இணைய வாய்ப்பில்லை என்றார். எங்கள் ஒவ்வொரு சொல்லையும் மறுப்பவர்கள் சார்வாகர்கள். அவர்களை துவைத பெருங்காட்டில் நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் நூற்றாண்டுகளாக பேசி பேசி அவர்களும் எங்களைப் போலவே ஆகிவிட்டிருக்கின்றனர். உருவிலும் உள்ளிலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொண்டே இருக்கிறோம். என்றோ எங்கள் பாதைகள் ஒன்றையொன்று தழுவிக்கொள்ளவும் கூடும் என்றார் காத்யாயனர். யுதிஷ்டரை, வேதம் அனைத்தையும் தழுவிச் சூழ்ந்த சொல்வெளி. எனவே வேத மறுப்பும் வேதமே. வேத மறுப்பை வேதமே என்றாக்கியவர் பிரகஸ்பதி முனிவர். கணாதர், பரமேஷ்டி, அஜிதகேச கம்பளர் என அவர்களின் குரு நிறை இன்றும் வல்லமையுடன் இருக்கிறது. சார்வாகம் என்றழைக்கப்படும் பிரகஸ்பதியின் மெய்மரபை சென்று கற்றறியுங்கள். வேதத்தின் ஊரிய மரத்தின் வேர் செறிவையும் அது நின்றிருக்கும் சேற்று பரப்பையும் உணர்ந்தவர் ஆவீர் என்றார். ஆம், நான் விழைவதும் அதுவே என்றார் தருமன். இங்கிருந்து 250 காதம் அப்பால் உள்ளது துவைதவனம் என்றார் காத்யாயனர். அங்கே இன்று சூரியனின் மைந்தர் பிரகஸ்பதியால் உருவாக்கப்பட்ட தொன்மையான கல்வி நிலை உள்ளது. அதன் முதன்மை ஆசிரியராக 12வது கணாதர் அமர்ந்திருக்கிறார். அவரது சொற்கள் உங்கள் எரிக்கு அவியாக்குக. எரி எதையும் உண்டு தான் மட்டுமே எஞ்சுவது. சந்தனமும் வேம்பும் அதற்கு நிகரே. எரி திகழ்க. அவர்கள் நீராடி உணவுண்டு கிளம்பி துவைத்த காட்டுக்குள் நுழைந்தனர். பிற காடுகளைப் போலன்றி அங்கே முட்புதர்கள் செறிந்திருந்தன. பசுந்தழைகளுக்கு நடுவே அவை கறந்து கூர்ந்திருந்தன. மரத்தண்டுகளில் சினத்துடன் எழுந்திருந்தன. தளிரிலை விளிம்புகளில் கூட ஐயத்துடன் செலுத்தி நின்றிருந்தன. நோக்கி நடக்க வேண்டும் அரசே, இங்கே முள்ளில்லாத செடிகளே குறைவு என்றான் அஸ்வகன். அவனுடன் வந்த சௌனகனாகிய பிங்கலன், முள்ளில்லா செடிகள் கம்பளிப்புழு போல நச்சுமயிர் கொண்டவை, அவற்றை தீண்டிவிடாது நடக்க வேண்டும் என்றான். குனிந்து ஒரு செடியை சுட்டி காட்டி, இச்செடியை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள், செடிகளில் இது நாகம் என்றான். குனிந்து அதை உற்று நோக்கிய தருமன் நிமிர்ந்த அஸ்வகனை நோக்கி புன்னகை செய்து, இத்தனை வஞ்சமும் சினமும் செடிகளுக்கு எப்படி வந்தன என்றார். இந்த காட்டை பாருங்கள் அரசே, இது கஜமஸ்தகம் என்னும் மலைக்கு மேல் அமைந்துள்ளது. யானையின் தலைமேல் முடிகள் என ஓரிரு மரங்களே இங்குள்ளன. அவையும் முள் நிறைந்த வேல மரங்கள். பிற மரங்கள் ஆழ்மறையும் உயரம் மட்டுமே கொண்டவை. செடிகள் அளவே தாழ்ந்தவை, இலைகளோ எளியவை. இங்கு இவை உயிர் கொண்டு எழுந்து இலை விரித்து நிற்பதே ஒரு பெரும் வாழ்க்கை போரின் வெற்றி. ஆகவே அவை எதிரிகளை எதிர்நோக்கி எக்கணமும் நின்றுள்ளன. முள்ளையும் நஞ்சையும் இழி மனத்தையும் ஏந்தி இருக்கின்றன என்று அஸ்வகன் சொன்னான். மலையுச்சிகளிலேயே இத்தனை கசப்புள்ள இலைகளை காண முடியும். வேர் முதல் மலர் வரை கசக்கும் செடிகள் எங்குள்ளவை. பிங்கலன், நச்சும் கசப்பும் கொண்ட அத்தனை செடிகளும்
எவ்வகையிலும் மருந்துதான் என்பர் மருத்துவர். என் நோய்க்கு எப்படி மருந்தாகும் என்று கண்டறிவதே மருத்துவனின் பணி என்றான். இங்குள்ள செடிகளில் பல அருமருந்துகள். நாளும் மூலிகை தேடி இங்கு மருத்துவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். துவைதவனம் தொல்காலத்திலேயே மருத்துமலை என்று அழைக்கப்பட்டது. முதற்குருவான பிரகஸ்பதி இங்கே தன் கல்வி நிலையை அமைத்ததே இங்கு கிடைக்கும் மருந்துகளுக்காகத்தான். அறிந்திருப்பீர்கள், வேதாங்கமான ஆயுர்வேதத்தை அதன் முதல் குருவான சூரிய தேவர் மூவருக்கு கற்பித்தார். மருந்து கலையை ஆத்திரேயருக்கும் இடர் நீக்கு கலையை தன்வந்திரிக்கும் அளித்த பின் இரண்டுக்கும் உரிய நல்வாழ்வு கலையை தன் மானுட மைந்தனும் ஆங்கிரசரின் குருதியில் பிறந்தவருமாகிய பிரகஸ்பதிக்கு அளித்தார். பிரகஸ்பதியின் சொல் மரபு மருத்துவத்துடன் இணைந்தே இன்றும் கற்பிக்கப்படுகிறது. அதன் அனைத்து கொள்கைகளுக்கும் ஒப்புமையாக மருத்துவமே முன்வைக்கப்படுகிறது. தொலைவில் துவைதவனத்தின் மையமாக அமைந்த மகிஷசீர்ஷம் என்னும் பெரும் பாறை தெரிய தொடங்கியது. அதன் சரிவிலிருந்து ஒழுகி இறங்கிய சிறிய ஓடையின் நீர் உருளைப்பாறைகளில் மோதி உடைந்து ஓசையிட்டு ஓடியது. அதன் அருகே தரைகளில் கட்டப்பட்டிருந்த பசுக்கள் நீண்ட கயிற்றில் பெரிய வட்டங்களாக சுற்றி சுற்றி வந்து மேய்ந்தன. அவர்களை கண்டதும் ஒரு பசு மூக்கு தூக்கி செவி கோட்டி விழியுருட்டி நோக்கி குரல் கொடுத்தது. உடனே மற்ற பசுக்கள் அனைத்தும் திரும்பி நோக்கின. கன்றுகள் துள்ளி அவர்களை நோக்கி ஓடி வர முயன்று கயிறை இழுக்க பின்னால் சென்றன. மரப்பட்டை கூரையிடப்பட்ட 108 சிறிய குடில்களால் ஆனதாக இருந்தது துவைதவனம். அதன் நடுவே கல்வி சாலையாக பெரிய கொட்டகை அமைந்திருந்தது. அவ்வேளையில் அங்கே மாணவர்கள் எவரும் இருக்கவில்லை. காயும் கனியும் கிழங்கும் தேனும் ஊனும் தேடி அவர்கள் காட்டுக்குள் சென்றிருந்தார்கள். 4 மாணவர்கள் விறகை கொண்டு வந்து குவித்துவிட்டு திரும்பி அவர்களை பார்த்தனர். அஸ்வகன் கைகளை தூக்கி அவர்களின் மந்தன சொல்லை கூவியதும் அவர்களில் ஒருவர் சென்று அங்கிருந்த மணியை முழக்கினார். மணியோசை குடில்களின் மேலிருந்த மலையிலிருந்து எழுவது போல் தோன்றியது. மலை மடிப்புகளில் இருந்தெல்லாம் பல மாணவர்கள் எட்டி பார்த்தனர். மைய குடிலில் இருந்து 12 மாணவர்கள் இறங்கி கைகளை கூப்பியபடி அவர்களை வரவேற்கும் பொருட்டு அணுகி வந்தனர். துவைதத்தின் இருண்ட காட்டுக்குள் பறவைகள் கூட நெய்வதில்லை. அவை அங்கு வந்து இறை தேடிவிட்டு மீண்டு சூழ்ந்திருந்த அடிவார காட்டுக்கு சென்று விடுவது வழக்கம். அக்காட்டில் விலங்குகளும் இல்லை. ஆகவே அங்கே இரவு ஆழ்ந்த அமைதியுடன் இருந்தது. பயில்வரையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் கைகளை கட்டி கொண்டு எதிரே நெய் விளக்குகளுக்கு நடுவே மரபீடத்தில் அமர்ந்திருந்த கணாதரின் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்தனர். நீண்ட புரி சடைகள் தோளில் தொங்க முதல் விழி எழுதிய நெற்றியும் பெண் சாம்பல் அணிந்த கரிய சிற்றுடலும் கொண்டிருந்தார் கணாதர். முதுமையில் வற்றி சுள்ளிகள் என்றான கைகள் மடிமேல் கோக்கப்பட்டிருந்தன. எங்கள் மெய் மரபின் முதலாசிரியரான பிரகஸ்பதி முனிவர் அங்கிரீசருக்கு மைந்தராக உதத்தியரின் இளையோனாக பிறந்தார். சூரியனின் அருளே மைந்தனென வந்தது என்பது அவரை பற்றிய நூல் குறிப்பு. இளமையில் அவர் தந்தையிடம் வேத சொல் கற்று தேர்ந்தார். பிருகு முனிவருக்கு கியாதியில் பிறந்த மைந்தர் சுக்ரர் அவருடன் இணைமானாக்கராக இருந்தார் என்று அவரது வாழ்க்கையை சொல்லும் பிரகஸ்பத்தியம் என்னும் நூல் சொல்கிறது. பிரகஸ்பதி இரவா கலையையும் சுக்ரர் இறந்தோரை உயிர்ப்பிக்கும் கலையையும் கற்று தேர்ந்தனர். பிரகஸ்பதியை தேவர்களின் ஆசிரியர் என்றும் சுக்ரரை அசுரர்களின் ஆசிரியர் என்றும் சொல்கின்றன நூல்கள். மண் வாழ்ந்து நிறைந்த பின் விண்ணேகி வியாழனென்று அமைந்தார் எங்கள் முதலாசிரியர் என்றார் கணாதர். வேதம் கற்று வேதம் கடந்த மெய்மையை தொட்டடைந்தார். அவரது சொற்கள் தொல் வேத பெருந்தொகையில் 8000 பாடல்களாக இடம்பெற்றிருந்தன. தொகுக்கப்பட்ட 4 வேதங்களில் 100 பாடல்கள் இன்றுள்ளன. எது முடிவற்ற பொருள் கொண்டதோ, எது எங்கும் பொருள் அளிப்பதோ அதுவே வேதம் என்றார் எங்கள் முதலாசிரியர். அவரது மெய்ச்சொல் அவரது மாணவர் நிறையின் 26வது பிரகஸ்பதியால் உலகியலாக விளக்கப்பட்டது. அது பிரகஸ்பதி சூத்திரங்கள் என்னும் நூல் வடிவில் இன்றுள்ளது. அச்சொல் 28வது பிரகஸ்பதியால் மெய்யியலாக விளக்கப்பட்டது. அது பிரகஸ்பதி ரகசியம் என்னும் நூலாக மறைபொருள் நாடுனரால் மட்டும் பயிலப்படுகிறது. இது மெய்மையின் சொல் வடிவம். அதோ அந்த பாறைகளைப் போல பரு வடிவம் கொண்டது. இந்த ஒளியைப் போல அனைத்தையும் துலங்கச் செய்வது, காற்றைப் போல மூச்சாவது, நீரைப் போல அமுதாவது. அரசே, மொழியில் அமைந்த அறிவுகளில் பொய்கள் உண்டு, பிழைகள் உண்டு, குறைகளும் உண்டு.
நிறைமையை அவற்றிலிருந்து பிரித்தறிவது எப்படி? 100 சொற்கோள் முறைகளை கற்றாலும் தெளிவு கிடைப்பதில்லை. 1000 ஆசிரியர்களை அணுகினாலும் மாறா விடையை அடைய முடிவதில்லை. வழி ஒன்றே. விடாயை நீர் தேடி செல்வதற்கு சிறந்த வழிகாட்டி. பிற அனைத்தும் நீரிலிருந்து நம்மை விலக்குபவையே. அவை அழகிய சொற்களாக இருக்கலாம், தெளிவான சொல்முறைகளாக இருக்கலாம். நீரை அடைய வைக்கும் வழியே உண்மையானது. நீரே வழியை மதிப்புக்குரியதாக ஆக்குகிறது. அரசே, ஐம்புலன்களுக்கும் உள்ளத்திற்கும் அறிவுக்கும் அகப்படுவதே முதன்மை மெய்மை எனப்படும். பிற அனைத்தும் அந்த மெய்மைக்கு மேல் ஏறி நின்றிருப்பவை. முதல் மெய்மை நிலம் போன்றது. வானில் பறக்கும் ஒன்றை கூட மண்ணில் எம்பி சென்றே பற்ற முடியும். பற்றிய பின் மண்ணுக்கே மீள்தலும் வேண்டும். மண்ணில் நின்றிருக்கும் அறிவையே பிரகஸ்பத்தியம் என்கிறோம். அதை எங்கள் மறுப்பாளர்கள் சார்வாகம் என்பதுண்டு. தருமன் வணங்கி, அறிவரே, நான் முன்பிருந்த சௌனக குருகுலத்தில் என்னிடம் வேத நெறிப்படி நான் ஆற்ற வேண்டியதென்ன என்று சொல்லப்பட்டது. என் தோழர்களை திரட்டி இறுதி படைக்கலத்தையும் ஏந்தி படை கொண்டு சென்று எதிரிகளை வென்று எனக்குரிய மண்ணை வென்று ஆள வேண்டும் என்றும் வேத சொல் வாழ ஆள வேண்டும் என்றும் என் முடியறத்தை நான் பேணினால் என் தனியறத்தை தெய்வங்கள் ஏற்கும் என்றும் கூறினர். உங்கள் நெறி என்ன சொல்கிறது என்று அறிய விழைகிறேன் என்றார். அரசே, நீ நெறி தேடி இங்கு வந்திருப்பதே உன்னால் இப்போது போர் புரிய முடியாதென்பதனால்தான். உன்னிடம் படை வல்லமை இருந்திருந்தால் நெறி என்ன என்று உசாவ மாட்டாய். நெறியமைத்து உன்னை காக்கும் அறிஞர்களை சூழ வைத்திருப்பாய். மண்ணில் மானுடர் உருக்கொண்ட நாள் முதல் இன்று வரை இங்கே வென்றது வல்லமை. வென்றதனாலேயே அது வெல்லத்தக்கது. வெல்லத்தக்கது வெல்லும் என்ற நெறியினாலேயே பிரிதொன்று எண்ண தேவையில்லை. சிம்மம் உகிர்களால், கழுகு சிறகுகளால், நாகம் நச்சால், அரசன் படையால், அறிவன் சொல்லால் வெல்கிறான். துலாவின் தட்டு எடையுள்ள பக்கம் தாழ்கிறது. அதை முடிவு செய்யும் ஆற்றல் துலா முள்ளுக்கில்லை என்று உணர்க. அரசை வென்று நீ அறம் காக்க வேண்டும் என்றில்லை. புறவயமானதே இருப்பு எனப்படும். அகவயமானது உருவகமே. அறம் என்பது நீ உணர்வது, அறிவர் வகுத்தது, சொல்லில் இருப்பது, அமைச்சர்களால் விளக்கப்படுவது. நெறியோ புறவயமானது. அது அத்தருணத்தில் அங்குள்ள துலாத்தட்டுகளுக்கு நடுவே நிகர்நிலை என உருவாகி எழுந்து வருவது. நெறியை பேணுக, அது உன்னை பேணும். அரசன் பெறும் வரிக்கும் அவன் அளிக்கும் கொடைக்கும் நடுவே நின்றுள்ளது துலா முள். உன் அமைச்சர்களுக்கும் உனக்கும் நடுவே, உன் குடிகளுக்கும் கோலுக்கும் நடுவே, உன் உறவுகளுக்கும் அரச கடமைகளுக்கும் நடுவே, உன் படை வல்லமைக்கும் வணிக வல்லமைக்கும் நடுவே, உன் எதிரிகளுக்கு நடுவே என்றும் நின்று கொண்டிருக்கும் துலா முள்ளை பேணுக. அதுவே உன்னை நிலை நிறுத்தும் விசை. தெய்வங்கள் அல்ல, கண்காணா அறமும் அல்ல, மூதாதையர் சொல் அல்ல, சூதர் சொல்லும் புகழுரைகளும் அல்ல. துலா தேரும் தெளிவே அரசனை வெல்லச் செய்கிறது. அந்த தெளிவை அடைந்த மன்னனே ஐயமின்றி நாடாள்பவன். அதைத்தான் எங்கள் மெய்மரபைச் சேர்ந்த மாமுனிவர் ஜாபாலி தசரதராமனின் அவையில் நின்று உரைத்தார். அரச முனிவராகிய ஜனகர் மன்னர்கள் கற்க வேண்டிய மெய் நூல்களில் முதன்மையானது சார்வாகமே என்று உரைத்ததும் அதனால்தான். மண்ணாள்பவன் மண்ணில் காலூன்றி நின்றாக வேண்டும். கனாதர், அரசே, எளிய சொல் இதுவே. நீ மக்களை வருத்தினால் உன்னை மக்கள் வருத்துவர். நீ எதிரியிடம் பொறுத்தருளினால் உன்னிடம் எதிரி பொறுத்தருள்வான். நீ அளிப்பதே திரும்பி வரும். சிறந்த விதைகளுடன் நிலமிறங்கும் உழவன் கதிர்குலை சுமந்து இல்லம் திரும்புவான். தருமன், தங்கள் சொல்லுக்கும் நால்வேத சொல்லுக்கும் வேறுபாடு பெரிதில்லை என்று எண்ணுகிறேன் என்றார். ஆம், எங்கள் சொல்லே தொல்வேதம். நால்வேதமென எழுந்தது எங்கள் விழுதுகளில் ஒன்றே என்றார் கணாதர். ஒரு தொல்கதை உள்ளது. எங்கள் முதல் குரு பிரகஸ்பதி தன் தமையன் உதத்தியருடன் ஒற்றை குடிலில் வாழ்ந்தபோது தமையனின் துணைவி மமத்தை கருவுற்றாள். அக்குழவி கருவிலேயே வேத சொல் கற்று தேர்ந்தது. ஒரு நாள் தனியறைக்குள் மமத்தை துயின்று கொண்டிருப்பதை பிரகஸ்பதி கண்டார். ஆனால் மெல்லிய குரலில் வேத சொல் ஒலித்து கொண்டிருந்தது. அவர் உள்ளே சென்று அதை செவிமடுத்தார். அது கருவில் இருக்கும் குழவியின் சொல் என்று கண்டார். குனிந்து அவள் வயிற்றில் செவி வைத்து அதன் குரலை கேட்டார். குழவி பாடிய வரிகள் இன்றும் வேதத்தில் உள்ளவை என்றார் கணாதர்.
அவர் கண் காட்ட ஒரு மாணவன் அவ்வரிகளை பாடினான். நாளின் சுழற்சி என்னை சோர்வுறச் செய்யாதிருக்கட்டும். நெருப்பு என்னை எரிக்கலாகாது. என் வேள்வி குளம் மண்மூடி போகலாகாது. நீர் என்னை விழுங்காமல் ஆகுக. ஆம், அவ்வாறே ஆகுக. அம்மைந்தன் தன் சிறிய கைகளால் கருவறை குருதியை அள்ளி தன் தொப்புளுக்கு கீழே எறிந்த மூலாதார கனலில் விட்டு அவியாக்கி வேள்வியை செய்து கொண்டிருந்தான். மமத்தையின் உள்ளத்தில் குடிக்கொண்ட அமர மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தனர் என்றார் கணாதர். அது உயிரின் பெருவிழைவு என்று உணர்ந்த பிரகஸ்பதி உரத்த குரலில், மைந்தா நில், அழிவின்மை மானுடர் எவருக்கும் உரியதல்ல என்றார். அக்குழவி, விலகுங்கள் தந்தையே, நான் வென்று செல்ல தடையின்றி பெருக என்றும் இருக்க விழைகிறேன். விழைவே வேதம் என்றது. விழியற்ற விழைவு அது. மறுத்துலாவால் நிகர் செய்யப்படாத எதுவும் அழிவே என்று பிரகஸ்பதி சொன்னார். அதை நான் அறிய வேண்டியதில்லை. வேதம் என் கையின் வெல்ல முடியாத படைக்கலம் என்றது குழந்தை. விழைவு மட்டுமேயான வேதமும் விழியற்றதே என்று பிரகஸ்பதி சினத்துடன் சொன்னார். அவ்விழியின்மையே உன் மறுதுலா தட்டாக ஆகுக என்றார். அம்மைந்தன் விழியிழந்தவனாக பிறந்தான். அவனை தீர்க்கதமஸ் என்றனர். அங்கம், வங்கம், கலிங்கம், சுங்கம், புண்டரம் என்னும் 5 நாடுகளின் முதல் அரசர்களை ஈன்றவர். கோதமரின் தந்தை என அவரை நூல்கள் சொல்கின்றன என்றார் தருமன். அவை பின்னாளில் சூதர்கள் புனைந்த கதைகளாக இருக்கலாம். தீர்க்கதமஸ் வேத முனிவர், கட்டற்ற மூலாதார பேராற்றலின் மானுட வடிவம். ஆகவே அவரை பெருந்தந்தை என்று வழிபடுகின்றன ஆரண்யகங்கள் என்று கணாதர் சொன்னார். கட்டில்லா பெருவிழைவையே தொல்வேதம் என்றனர். தீர்க்கதமஸ் அவ்வேதத்தின் ஆசிரியர்களில் ஒருவர். அரசே, அன்னம் செயலற்றது. ஏனென்றால் அது விழைவற்றது. அன்னத்தில் விழைவன எழுந்ததே முதல் உயிர். அன்னத்தில் ஏறி அதை ஆட்டுவிக்கிறது. அது வளர்க்கின்றது, வாழச் செய்கிறது, கொல்கிறது, உண்கிறது. அவ்வுயிர் விழைவை மட்டும் வழுத்துவதே வேதம். அவ்வுயிர் ஏறிய அன்னத்தையும் வழுத்துவதே சார்வாகம் என கணாதர் சொன்னார். அன்னம் தன்னளவில் முழுமையானது. நில, நீர், வளி, ஒளி, விசும்பெனும் 5 பெரும் பருக்களாக தன்னை நமக்கு காட்டுகிறது. நிகர், எதிர், நேர் நிலைகள் என்னும் 3 இயல்புகளாக இங்கு திகழ்கிறது. என்றும் அழியாதது. தன்னுள் காலத்தை நிகழ்த்தி கொண்ட பின்னரும் காலத்துக்கு அப்பால் என்றுமென இருப்பது. அன்னத்தை செயல்படச் செய்கிறது உயிர். அன்னமே உயிரை பேணுகிறது. அன்னமில்லாத உயிருக்கு இருப்பில்லை. சொல்லின்றி பொருள் நிலை கொள்ள முடியாது. அன்னத்தின் இயல்பென்றே உயிரையும் மானுடர் அறிய முடியும். ஆகவே அன்னமே முதன்மையானது. எங்கள் நிலைப்பாட்டை அன்னவாதம் என்றே அறிஞர் அழைக்கிறார்கள் என்றார் கணாதர். சௌனகநெறியின் தொல்குரு தீர்க்கதமஸ். நாங்கள் அவர்களுடன் வேறுபடும் இடம் இதுவே. அவர்கள் சொல்வதும் நாங்கள் ஆற்றுப்படுத்துவதும் ஒரே வழியைத்தான். ஏனென்றால் எங்களிடையே இருப்பது மிகச் சிறிய வேறுபாடு மட்டுமே என்று கணாதர் தொடர்ந்தார். அவர்கள் பருப்பொருளாக நிறைந்துள்ள இவ்வுலகை, இயக்க விசைகளை முற்றிலும் தவிர்த்து உள்ளமைந்த அறமென்னும் அருவை மட்டுமே பேசுகிறார்கள். நாங்கள் இப்பரு உலகை, இதன் முறைமையை முன்வைக்கிறோம். உலகியல் வல்லமையை அடைக, உலக நலன்களை பேணுக, உலகம் உன்னை பேணும். தருமன் பெருமூச்சுடன் கை கூப்பினார். அரசே, அவர்களின் வேத நெறி அனலை வழிபடுகிறது. அனலை விண்ணிறங்கிய தெய்வம் என்று காட்டுகிறது. அனலை ஓம்ப உனக்கு ஆணையிடுகிறது. சார்வாகம் அனல் என்பது விறகின் ஒரு நிலையே என உனக்கு சொல்கிறது. விறகை வளர்க்கவும் பேணவும் ஆற்றுப்படுத்துகிறது. நலம் சூழ்க. கணாதர் கை கூப்ப அவரது மாணவர்கள் ஓங்கார ஒலி எழுப்பினர். சொல்வளர்காடு 13வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.